முற்றம் வைத்த வீடுகளில் உள்ள அறைகளில் எந்த அளவுக்கு ஒரு குளுமை இருக்குமோ அது போல ஒரு குளுமை உடையது தான் அந்த கரையான். அந்த முற்றம் வைத்த வீடுகள்ல என்ன, அதாவது நடுவில் ஒரு ஓப்பனிங் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? வெட்ட வெளி இருக்கும். அது கரையான் புத்துலையும் பாருங்கள் ஓப்பனிங் இருக்கும் மேலே. அந்த மாதிரி முற்றம் வைத்த ஒரு சின்ன வீடு தான் வந்து கரையான் புத்து. அதை பார்த்து தான் நம்ம முற்றம் வச்ச வீடே பிற்காலத்தை கட்ட ஆரம்பித்தோம். அப்போது அந்த முற்றம் வைத்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ குளுமையாக இருக்கும் இல்லையா? அந்த குளிர்ச்சி அப்படியே தங்கியிருக்கும். அதே மாதிரி தான் கரையான் புத்தும் அங்கே இருக்குது. காரணம் அந்த நிலத்தடி நீர்மட்டம். அதனால தான் ஒரு இடத்துல வந்து வீடு வாங்க போகிறாங்க, இல்லைனாக்கா ஒரு இடத்துல நிலம் வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த மனையில் தண்ணி இருக்கா இல்லையா, அந்த மனையில் எந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மனையடி சாஸ்திரத்தின் மூலமாகவோ இல்லை கம்பியை வைத்தோ இல்லை பெண்டலத்தை வச்சோலாம் பார்க்க வேண்டாம். அங்கே எங்கேயாவது புத்து இருக்கான்னு பார்த்தாலே போதும். அங்கே ஏதாவது புத்து வளர்ந்துன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீரோட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே அடியில் நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீர் அங்கே நல்லா இருக்குது, நிலத்தடி நீர் அப்படிங்கிறது அர்த்தம். அந்த அளவுக்கு கரையானோடு ஒரு பெரிய தொடர்பை உடையது எது என்று சொன்னால் இந்த நீர், நிலத்தடி நீர் என்று சொல்லலாம். இந்த கரையான் புற்று மண்ணுக்கு வந்து பல மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லலாங்க. அதனால தான் பாருங்கள், அன்னைக்கெல்லாம் வந்து இந்த கரையான் புற்று மண்ணை எடுத்து உடம்பு முழுவதும் பூசிக்கொள்வார்கள், தேய்த்து கொள்வார்கள். புற்றுமண் குளியல்னே அதுக்கு பேர். எங்கெல்லாம் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம உடம்புல இருக்கோ அந்த இடத்துல அந்த புத்து மண்ணை எடுத்து தடவுனா அந்த தோல் நோய்கள் எல்லாமே குணமாகுது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ குணமுடைய மண் எதுன்னா அந்த புற்று மண் அப்படின்னு சொல்லலாம்.